All these things happen very mysteriously. நம்ம பிளான் பண்ணல, எங்கேயோ வரும் ஒரு இது. டு பி ஆனஸ்ட், இதெல்லாம் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க, எப்போ மக்களுக்கு தெரியாது. அது சில பேர் அது என்னடா இப்படி சொல்றானா அந்த மாதிரி இருக்கலாம்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்த டிரான்ஸ்ஃபர் வரும்போது வீட்டில் எப்படி பார்த்தாங்க பாபு? ஏன்னா சாமி வீட்டில் கொஞ்சம் பிகினிங்கில் என்ன சடனாக வேறு மாதிரி இருக்கான். பிகினிங் எல்லாம் பூஜை கீஜை ரொம்ப பண்ணிட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டானே. அண்ட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ அந்த டைமில். ஐ ரிமெம்பர் என் பூஜை ரூமில் எல்லாம் கடவுள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருந்தது, எல்லாம் வெளியில் பக்கத்தில் வச்சுட்டு. an elderly person, he just came, he crossed and it போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லுங்க என்ன சரி. Tremendous. We were surprised that so many people were coming to see me and enjoying the success so much. அதை என்ஜாய் பண்ணலையா? அதை என்ஜாயும் பண்ணல, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இப்போ அது வெங்கினா செலிப்ரேட் பண்ணோம்ல, பண்ணல. இப்போ நான் யாரு? நான் வெங்கி இல்லையா? அந்த டைமில் நாங்கள் எல்லாரும் டெய்லி ஒரு போட்டில் போயிடுறோம் டு த லொக்கேஷன். அண்ட் டிப்பிக்கல் எல்லாரும் ஜோக் அடிச்சுட்டாங்க, டைட்டானிக்கு லாஸ்ட் ஜெர்னி இதில் போகிறோம் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு செகண்டில் ஃபுல் வந்துருச்சு. நான் அப்படியே போய்ட்டு என்னடா போய்டுறேன்னா, நீ ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் வருதா, ஏதோ ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதானா, இப்படியே போய்டுறேன்னா அப்படியே போயிட்டு சடன்லி ஆஃப்டர் 5 அப்போ தான் ஒரு நம்ம டோட்டலாக இந்த ஹியூமன் ஐடென்டிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரியல் ட்ரூத் we are not able to go into that. Okay, good. Of course we need those physical sciences, but the spiritual sciences இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லல யாரும் சொல்லல. அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மெய் அறிதல் அப்படிங்கிற ஒரு புது நிகழ்ச்சி, நோயிங் த ட்ரூத். இதில் கலையும் ஆன்மீகமும் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு முடிவெடுத்தப்போ எனக்கு முதல் முறையாக ஞாபகம் வந்தது திரு வெங்கடேஷ் அவர்கள். பல வருஷங்களாக அவரை எனக்கு தெரியும், அவரோட சில படங்களும் பணியாற்றியிருக்கேன். பல வெற்றிகள், பல விருதுகள், பல விஷயங்கள் பார்த்தவர். ஆனால் எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டோடு இருப்பார். அது ஆரம்பத்தில் என்னன்னு எனக்கு புரியல. போக போக தான் தெரிஞ்சது அவருடைய ஸ்பிரிச்சுவல், அவருடைய தேடல். அதுதான் இன்றைக்கி அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போவும் வெற்றியில், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இப்போவும் அந்த வெற்றியில் இருக்கார். 3வது தலைமுறையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நானும் அவரும் பலமுறை பேசியிருக்கோம். இப்போ முதல் முறையாக நான் அவருக்கு ஒரு கதாசிரியராக வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆங்கராக நான் வந்திருக்கேன். நன்றி பாபு, உங்களை மீட் பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சொல்லுங்கள் பாபு, இந்த புள்ளி எப்படி ஆரம்பித்தது? இந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு புள்ளி, த டாட், வேர் இட் ஸ்டார்டட் அண்ட் வென் இட் ஸ்டார்டட்? It's a long journey, of course. Everybody's journey is a long journey. எனக்கும் it's taken many years to know little of the truth. Truth-na adu with the blessings of Ramana Maharshi, I finally got to know some truth in life. But actually it all started like everybody's journey. எல்லாரும் சில டைமில் when they are young, நானும் ஒரு சிம்பிள் ஹிந்து ரிலீஜியஸ் ஃபேமிலியில் பிறந்தேன். அப்போது டிப்பிக்கல் அவங்க டீச்சிங்ஸ் என்னென்னா, டெய்லி காலையில் பூஜை பண்ணோம், கோயில் போனோம், கடவுள்னா உன்னை பார்ப்பாரு, அதெல்லாம் நல்லா பார்ப்பாரு, நல்லா பார்ப்பாரு, தப்பு ஏதாவது பண்ணால் பனிஷ் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் சிம்பிளாக அப்படி இருந்தது. நானும் ஐ வாஸ் ஃபாலோயிங் தோஸ் திங்ஸ் இன் த ஏர்லி ஸ்டேஜஸ். நீங்கள் தேவி உபாசகர்னு கூட கேள்விப்பட்டோம். சின்ன வயசில் யூ ஆர் மோர். எஸ் ஆஸ் ஐ வாஸ் க்ரோயிங் ஐ ஹேட் சம் எக்ஸ்பீரியன்சஸ் தட் டைம். And then one of my early gurus told that I should do Devi Puja. So I became a real Devi Bhakt. Kali, Kolkata Kali Puja. Romba pannittu irundhen. Kolkata Kali? Yes. So that went on for many years.
பட் என்னென்னா வாட் வாஸ் ஹேப்பனிங் இஸ் throughout as I was growing up, I could not tell everybody because I cannot tell that something is happening within me. எல்லாம் ஒரு பயத்தில் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கரெக்ட் நாலேஜ் இல்லை. அது என்ன ஏஜ் இருக்கும் பாபா அப்போ உங்களுக்கு? நான் ஒரு 10th கிரேட்லேருந்தே எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இது பிடிக்கும். ஸோ யாராவது வீட்டில் போனால் ஒரு எல்டர்லி பர்சன் தான் அவங்களோட அட்ராக்ட் ஆகிடுவேன். ஒரு நல்ல பேசினா ஐ யூஸ் டு கோ அண்ட் ஆஸ்க் தெம் சம்திங். ஸோ அந்த ப்ராசஸில் நான் பிகினிங்கில் ஒரு தேடலில் ஒரு குருவை மீட் பண்ணேன். ஐ ஹேட் வண்டர்ஃபுல் ஜேர்னி வித் தெம். அப்போ அவங்க இந்த பூஜை எல்லாம் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டு இருந்தேன். பட் எங்கேயோ ஒரு சின்ன எதுன்னா இதெல்லாம் ஒரு பயத்தில் தான் பண்ணுறோம்ல, கடவுள்னா ஒரு பயம், ஒரு அவர் எங்கேயோ இருக்காரு, அந்த துவைத்த ஸ்டேஜில் அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கு பட் டு பி ஆனஸ்ட் ஆஃப்டர் தட் டைம் ஃபார் மெனி இயர்ஸ் ஐ வாஸ் கண்டினியூயிங் லைக் தட். when I came back from America, there was a little change. சடன் நல்லா எங்கேயோ போயிடுச்சு, ஒரு ஃபீலிங் இல்லை அவ்வளோ. என்னடா இது இவ்வளோ வருஷமாக நான் பண்ணிட்டுருந்தேன், ஒன்றுமே ஒரு ஃபீலிங் இல்லை. பட் ஐ வாஸ் கண்டினியூயிங் டூயிங். எதனால் அப்படி வந்து உங்களுக்கு அப்படி தான் வந்து? பிகாஸ் ஒரு சின்ன கொஸ்டின் உள்ள எப்படின்னா, கடவுள்னா அவ்வளோ பயப்படுக்குது. ஷுட் ஐ கெட் ஸ்கேர்ட்? ஐ மீன் am I doing it out of fear, out of love? அது தெரியல. So then slow I was reading some books before going till I remember some Osho's books, some Paramahamsa Yogananda's books. Okay. அவங்கெல்லாம் more about God loving. See, the God fearing in the God loving. கடவுள் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணுமே, அது வேற எங்கேயோ பார்க்கக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி டீச்சிங்ஸ் மெல்லமாக எனக்கு கொஞ்சம் அந்த அட்ராக்ட் ஆச்சு. See, there's no யாரும் அங்கே இல்லையே நம்ம பனிஷ் பண்ணுறதுக்கு. ஏதோ மேலேருந்து பார்க்குறாரா அவர், இவன் ஒரு டெய்லி பூஜை பண்ணுறானா, என்னையே பார்க்குறானா, அது எங்கேயோ எனக்கு டவுட். See, there's some small thing, but I could not tell that to my people. I could not think that I'm feeling something else, that God is beyond just someone who's sitting up there and so what is God என்ற கேள்வியெல்லாம் அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா, because I knew God has to be more than we should not fear him மாதிரி ஒரு சின்ன இது. But then there was an affirmation, there was a thing from all the teachings from these people. Yes, you have to be more God loving. And then that கொஞ்சம் என்ன ரிலாக்ஸ் பண்ணிச்சு. Because then so அந்த மெல்லமா I think that was the thing when I was transiting to வைத்தனிந்து மெல்லமா போயிட்டு இருந்தேன். But full, even then full clarity இல்லை. I was just continuing, but I was moving on. இது சென்னையில் தானே பாபு? Yes, இதெல்லாம் சென்னையில் தான். How you have to break these things it was little difficult. For instance, நம்ம அந்த ஸ்டேஜில் அந்த some things we are very picky about. அப்பா சொல்லுவார், இந்த டைமில் தான் போகணும், டியூஸ்டே போகக்கூடாது, ராவு காலம், இது என்னடா இது. I was following that, but then few things I had to break it. Sometimes emergency la you break it. Okay. Then he was a little upset. Then I noticed nothing was happening. It was okay. Fine. See, I don't mean we have to respect all those sciences. Yes, I did. But at times you have to break it because you have to go from your inside. அது என்னன்னா வெளியில யாரோ சொன்னாங்க கேட்கறது, அது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி, அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, இன்ஸ்டிக்ட் உங்களுக்கு. இது ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எஸ், ஐ டூ கோ டு பூஜாஸ், ஐ டூ எவ்ரிதிங், பட் சில இது ஐ ஹேட் டு பிரேக் இட். அண்ட் ஐ வாஸ் டூயிங் த திங் லிட்டில் அகெயின்ஸ்ட் இட் பிகாஸ் இட் வாஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ. அண்ட் தென் பட் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். தென் என்னது தென் எனக்கு தென் எது ரைட் எது ராங்கு இதெல்லாம். ஸோ மெல்லமா ஐ வாஸ் லுக்கிங் அட் masters who were teaching those other teachings. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வரும்போது வீட்டில் எப்படி பார்த்தாங்க பாபு? ஏன்னா சாமி வீட்டில் கொஞ்சம் பிகினிங்கில் என்ன சடனாக வேற மாதிரி இருக்கான். பிகினிங் எல்லாம் பூஜை கீஜை ரொம்ப பண்ணிட்டு இருந்தான், இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டானே, வேற மாதிரி பேசுகிறான் அதுன்னு. பட் ஒன் குட் திங் பஸ் தே ஆல்சோ நோட்டிஸ்ட். பட் இவன் ஏதோ எங்கேயோ தேடுறான், நல்லா பண்ணுறான், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். அட் தி சேம் டைம் ஏதோ பட் ஓகே லெட் அஸ் லீவ் இட்னு விட்டாங்க. ஸோ பட் ஐ திங்க் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஹவு டு ஐ நீங்கள் தான் கேட்கணும். ஐ மீன் இல்லை எப்போ பாபு அது உங்களுக்கு எப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்தது? இந்த குருஸ் நோக்கி, கடவுள்ல இருந்து இப்போ குருவை நோக்கி போக ஆரம்பிச்சிங்க. குரு யாருன்ற தேடல் வந்தது. இந்த தேடல் எங்கே போய் உங்களுக்கு எது வந்து ஒரு டிகர் ஆச்சு உங்களுக்கு? Yes, there are small triggers from the beginning, சின்னது. But the main trigger, I think, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அங்கங்க.
இட் ஹேப்பன்ட் ஐ திங்க் இன் மை பீக் ஆஃப் மை கெரியர். ஒரு படம் பிரேமிஞ்ச் குந்தரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய வெற்றி. அண்ட் அந்த டைமில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் we had gone for a victory tour அந்த மாதிரி போயிருக்கோம், எல்லாம் டவுன்ஸ்க்கு போயிருக்கோம். அந்த நேரத்தில் தான் விக்டரி வெங்கடேஷ் இல்லை, விக்டரி வெங்கடேஷ் முன்னாலே இருந்தது, பட் அது கொஞ்சம் sounded more on that time. So we went to all the towns and there were a lot of people coming and receiving me in open arms, and ரொம்ப கூட்டம் வந்துட்டாங்க. Read my admiration, the love and thing they were showing was tremendous. We were surprised that so many people were coming to see me and enjoying the success so much. But எனக்கு என்னென்ன towards the last leg எங்கேயோ I had an experience after we were going around the whole town and I came back. I was sitting in the bus. எங்கேயோ நான் டோட்டல் சைலண்ட் ஆயிட்டேன், ஒரு ரியாக்ஷனும் இல்லை, absolutely nothing. அதை என்ஜாய் பண்ணலையா? அதை என்ஜாயும் பண்ணல, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸோ இந்த ரியாக்ஷன் இல்லாத டைமில் தான் ஐ காட் லிட்டில் திங், எதுக்கு நான் ரியாக்ட் ஆகல, இவ்வளோ பெரிய வெற்றி வந்திருக்கு, எல்லாரும் industry was very happy, fans, family, everybody was so. அப்போ செலிப்ரேஷன் பாபு அந்த டைம். இப்போ எஸ் கண்ட்ரி செலிப்ரேட்டிங் திஸ் ஃபிலிம். பட் நான் அது பார்க்கல, அப்படி எங்கேயோ ஒரு இதில் சைலண்ட் ஆகிட்டேன். அப்போது நான் சம்வேர் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அந்த வெங்கினா செலிப்ரேட் பண்ணோம்ல, அவன் பண்ணல. அப்போ என்ன இது, ஏதாவது தப்பு இருக்கா இவங்கள? இப்போ நான் என்ன, நான் யார், நான் வெங்கி இல்லையா? வெங்கினா செலிப்ரேட் பண்ணோம். ஆமாம். So is there something else? Is there some other energy? Is there something else? அது அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொரு வெங்கடேஷ் இருக்காரான்ற தேடல் இருக்கணுமே, பிகாஸ் இந்த வெங்கி செலிப்ரேட் பண்ணல. இப்போ எதுக்குன்னு கொஞ்சம் கேள்வி கேட்டே இருந்தேன். நான் யாருன்னு நிறைய சுற்றினேன். அதுக்கப்புறம் இங்கே எங்கே போனேன். ஆமாம், எனக்கு தெரியும் பாபு, பல இடங்கள் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. But I was very happy. I met many gurus at that time. They shared a lot of the knowledge. I was feeling more thing and more. எது வரைக்கும் போனீங்க பாபு? ஒரு ஊருக்கு போனீங்கல்ல, பல ஊர்கள்? பல ஊர் போனேன். ஈவன் அடுத்த கண்ட்ரி கூட எங்கேயோ? எஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனேன். இங்கே ஹிமாலயாஸில் சுற்றினேன். இங்கேயும் லாட் ஆஃப் டெம்பிள்ஸ், அங்கே சமாதிஸ் போயிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி ஐ வென்ட் டு திருவண்ணாமலை. And going to Thiruvannamalai, went to Virupaksha. First of course Kanda ashram போனேன், அதுக்கப்புறம் விருப்பாக்ஷா போனேன். விருப்பாக்ஷாவில் நான் மெடிடேட் பண்ணுறப்போ I had one of the greatest experiences. ஃபர்ஸ்ட் டைம்? எஸ், முதல் முறை உங்களுக்கு போனது? எஸ். ஓ கிரேட். There was some kind of peace, some kind of thing within me, some kind of energy was getting into me, and I knew this was the place where I'm going to find everything or lose everything to become everything னு சொல்லுவாங்க. So when you become nothing, you become everything மாதிரி. அங்கே அவ்வளோதான், there's nothing else மாதிரி. And that's when I started reading more of Ramana Maharshi's Who Am I, நான் யாருன்னு அங்கே கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஓகே, this whole thing is this identity தான். நம்ம டோட்டலாக இந்த ஹியூமன் ஐடென்டிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரியல் ட்ரூத் வி ஆர் நாட் ஏபிள் டு கோ இன் டு தட் திங். ஓகே, ஸோ ஐ குட் கிளியர்லி சி தட் அவர் ஹோல் பர்பஸ் இஸ் டு கில் திஸ் ஃபெலோ. இந்த இண்டிவிஜுவல் கில் பண்ணால் அவர் வந்துடுவார். யூனிவர்சல் எனர்ஜி இஸ் தேர் அண்ட் இட் இஸ் நாட் அவுட் சைடுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, வெளியில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பூபதி. இட் இஸ் வெரி வெரி கிளியர். எவ்ரி திங் இஸ் வித் இன் அஸ். ஓகே, அண்ட் வென் once I got that knowledge and I was experiencing in other things, the whole burden கம்மியாயிடுச்சு, வெயிட் எல்லாம் போச்சு. ஓகே, you don't have to please anybody. கடவுள் நம்மளே உள்ளே இருக்காரு, ஒரு புது மனிதன். it was newly born Venkatesh there. And it was very difficult for me அந்த டைமில். I remember என் பூஜா ரூமில் எல்லாம் ஆமாம் கடவுள் ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தது, எல்லாம் வெளியில் பக்கத்தில் வச்சுட்டு. வித் ரெஸ்பெக்ட், இட்ஸ் நாட் தட் ஐ பட் ஜஸ்ட் கெப்ட் only few of the masters. இயல்பாக நடந்தது, நேச்சுரலி. அண்ட் அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, வெளியில் எங்கே. ஐ டோன்ட் ஹேவ் டு கோ, ஐ டோன்ட் ஹேவ் டு ப்ளீஸ் எனிபடி, டோன்ட் ஹேவ் டு த ஹோல் ஸ்டைல் ஆஃப் மெயின் என்னென்னா த ஹோல் ப்ரேயர் ஸ்டைலே மாறிடுச்சு. அங்கே போயிட்டு யூஸ்வலி டெம்பிள்ஸ் போனால்
இது நடந்தால் நான் அங்கே வருவேன், இது ப்ளீஸ் பிளெஸ் மீ வித் திஸ் இந்த விஷ் அந்த விஷ், அந்த சின்ன பல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முட்டை கேட்கறது போயிடுச்சு, கேட்கறது இல்லை. பட் அவங்க கொடுக்குறது எடுத்துக்கோ, ஓகே, எவ்வளோ கொடுத்தாலும் எடுத்துக்க. அது ரிஃப்யூஸ் பண்ணாது. டோன்ட் ஆஸ்க் பட் டோன்ட் ரிஃப்யூஸ். லெட் டேக் வாட் எவர் ஹி கிவ்ஸ், குட் பேட் எடுத்துக்க சொல்லலாம். பட் கேட்கறது நிறுத்திடலாம். யார் இருக்காங்க கேட்கறதுக்கு? நம்ம கேட்கறது எவ்வளோ பசங்க இருக்காங்க கேட்கறதுக்கு? எல்லாரும் கேட்டால் அவர் என்ன கொடுப்பாரு? ஸோ நம்ம அவர் கொடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இட் வாஸ் அ கிரேட்டஸ்ட் ரிலீஃப் ஃபார் மீ ஃப்ரம் துவைத்தாக்கு அத்வைத்துக்கு நாலேஜ் போகிறதுக்கு. ஓகே, இட் வாஸ் எது அங்கே கொண்டு போய் சேர்த்தது பாபு? யாரோ சத்குரு சொன்னாங்களா, இல்லை நீங்கள் அங்கே போகிறதுக்கான காரணம்? திருவண்ணாமலைக்கு பல இடங்கள் போயிட்டு இருந்தீங்க, பட் ஃபைனலாக அங்கே தான் செட்டில் ஆனீங்க. See, I think what drove you to? It happens mysteriously. All these things happen very mysteriously. Okay. நம்ம பிளான் பண்ணல, எங்கேயோ வரும் வருது. To be honest, இதெல்லாம் சொல்லணும். சொல்லுங்க பாபு, இப்போ சொல்லுங்க, எப்போ மக்களுக்கு தெரியும்? அது சில பேர் அது என்னடா இப்படி சொல்றானா அந்த மாதிரி இருக்கலாம்ல. ஐ டோன்ட் நோ. இல்லை பாபு, காரணம் என்னன்னா, நீங்கள் வெறும் ஹீரோ இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஹீரோ இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வெங்கடேஷ் பாபு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் உங்களோட பவித்ர பந்தம் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார், அப்போவே நீங்கள் லெவல், ஆனாலும் ஒரு பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அது என்னன்னு மக்களுக்கு தெரியணும். அது நீங்கள் சொன்னாதான் இட் வில் ரீச் டு த பீப்புள் அண்ட் they'll get benefited. See, each one has some mysterious experiences. You can call them அது ஒரு ட்ரீமில் வரலாம், ஒரு இதில் வரலாம். எனக்கு எங்கேயோ டு பி ஆனஸ்ட் தி பிக்சர் ஆஃப் ரமண மஹர்ஷி, நான் ஆக்சுவலி ஒரு அவுட்டோரில் ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ இருந்தேன் ஒரு வாட்டி. ஆஸ்திரேலியா. ஓகே. இந்த மிடில் ஆஃப் த டிராஃபிக் ஒரு நாளைக்கு ஒன் எல்டர்லி பர்சன் வித் ஒரு லிட்டில் ஒயிட் பியர்ட் அண்ட் இது, he just came, he crossed and it போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லுங்க என்ன. சரி, so I came back to India. Okay. You won't believe it, within a week, அதுக்கப்புறம் ஒரு 1 week அப்புறம் somebody had given me a book. Who am I book? அந்த டைம்ல. That was the first time I saw Ramana Maharshi's picture. And it was very similar to great that. அப்படி என்னது ஒரு மாதிரியா இதாயிட்டேன். பட் அந்த டைமில் ஐ வாஸ் ஸோ இது, அந்த புக் எடுத்துட்டு உள்ளே வச்சுட்டேன். நான் அப்போ படிக்கவே இல்லை. அது உருவத்தை பார்த்தீங்களா? எஸ், ஐ saw the photo. And I was amazed. என்ன அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு நல்ல ஃபீலிங் அது. அதுக்கப்புறம் I got busy and I kept the book away. Okay. I did not do it. This is one thing. And can you imagine, see, எப்படி ஆகும்னா இதெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் when I went to Virupaksha and then when I went to the library and I picked up the book, the same book, it was already there. Okay. So சொன்னவங்கல அவங்க எப்போ இருக்காங்க, நம்ம தான் மறந்துட்டோம். We forgotten. Okay. We forgotten our true self. We forgotten to go for that knowledge. Okay. நீங்கள் என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுப்பாங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீ பெஸ்ட் ஸ்கூல் போடா, பெஸ்ட் காலேஜ் அச்சீவ். டான் பாஸ்கோ சொன்னாங்க, லைலா போனாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா போ, இங்கே போ. அது ஓகே, குட், அஃப்கோர்ஸ் வி நீட் தோஸ் ஃபிசிக்கல் சயின்சஸ். பட் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்சஸ் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லலை, யாரும் சொல்லலை. ஸோ வித் ஈச் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் somehow if you come across, you have to go for that. அது 100% necessary. அதுதான் சொல்லுவேன் எல்லாருக்கும். ஏர்போர்ட் போவீங்க, எல்லாரும் அந்த பெஸ்ட் செல்லர் புக்லாம் how to make a million வாங்கிடுறீங்க, இது வாங்கிடுறேன். அது பக்கத்துலேயே இருக்குல்ல, பரமஹம்ச யோகானந்த புக் இருக்குது, ராமகிருஷ்ண பரமஹம்ச புக் இருக்குது, ஆதிசங்கரா ரமண மஹர்ஷி புக் இருக்குது, அதுவும் வாங்க. இது ரெண்டு வாங்க, ரெண்டு படிங்க. இன்னும் ரெண்டு படிக்கலாம். ஆமாம், இதுவும் படிங்க. Because in this world you have to balance. அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கணும், நம்ம இந்த ஃபிசிக்கல் சயின்ஸில் இதுவும் இருக்கணும். அதர்வைஸ் யூ கேனாட் சர்வைவ் இன் தி வேர்ல்ட். அந்த உருவம் சொன்னீங்களே, அது எப்படி தெரிஞ்சது? ஆஸ்திரேலியால பார்த்த அந்த உருவம். Because it is so similar. அது see, it can be something அந்த மாதிரி ஸ்பார்க் ஆச்சு, இங்கே பார்த்தேன், கோயின்சிடன்ஸ் வாட் எவர் இட் இஸ். லைக் தட் ஐ ஹேட் மெனி ஸ்மால் எக்ஸ்பீரியன்சஸ் of Ramana in a different way. They come mysteriously ன்னு சொல்லுவாங்களே. It's time for him to often நடந்திருக்கு அப்போ உங்களுக்கு? Often after I was in the path. Okay. Also I had some experiences. Okay.
One major thing was Garshana timeல it was quite a கௌதம் was yes, பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் நாங்கள் எல்லாரும் டெய்லி ஒரு போட்டில் போயிட்டுருக்கோம் டு த லொக்கேஷன். Okay. ஒரு பிக் லேக் ஒரு 40 feet டீப். டெய்லி போயிட்டு வரோம்னா ஒரு 20 days போயிட்டு வந்தோம். லாஸ்ட் டே வி வர் கோயிங் பேக் அண்ட் டிப்பிக்கல் எல்லாரும் ஜோக் அடிச்சிட்டாங்க, டைட்டானிக் லாஸ்ட் ஜெர்னி இதில் போகிறோம் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு செகண்டில் ஃபுல் கவுந்துருச்சு. அவுட் எல்லாம் உள்ள அவுட் அவுட். எதனால அப்படி அது தெரியல இல்ல. சி லுக் அட் நாங்க இதுவும் போடல, சேஃப்டி கியரும் போடல, டேக்கன் ஃபார் கிராண்டட். ஃபுல் போட் பெரிய பிளான் இது டாப்பிள் எல்லாரும் உள்ள. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் ரமண மஹர்ஷிஸ் teachings or his grace or whatever it is? You won't believe it, Bhupathy. I was going in. Usually என்ன பண்ணுவாங்கம்மா வந்துடும்னால ஒன்றுமே இல்லை. ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படியே போயிட்டு இருந்தேன். நான் என்ன ட்ரௌனிங் நீங்கள் உள்ளே போயிட்டு இருந்தேன். ஒரு யூஸ்வலி பிரெத் எடுத்து வெளியில் வந்துடணுமே, ஒரு வரதுக்கு போராடும். ஆமாம், ஒரு 5-6 seconds அப்படியே போயிட்டு இருந்தேன். ரமண மஹர்ஷி because I've read about the near death experience. His famous எப்படி நடந்தது அந்த. நான் அப்படியே போயிட்டு என்னடா போயிடுறேன்னா நீ ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் வருதா, ஏதோ ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதானா, இப்படியே போயிடுறேன்னா அப்படியே போயிட்டு சடன்லி ஆஃப்டர் 5 அப்போதான் ஒரு இந்த ஹியூமன் சைடு வெளில வந்துட்டு அப்படியே வந்துட்டு we just managed to come out and think, and then everybody was thinking, but I was so calm after coming up, and made everybody think, and I went back. It was என்ன இது ஆச்சரியமா இருக்கு பாபு. ட்ரௌனிங் இடத்துல வந்து ஷாக் வரும். The human side didn't come. இது பெரிய the energy of Ramana Maharshi came and I was in another space and another kind of a thing. I will never forget that experience. அதுக்கப்புறம் அது மாற்றம் கொடுத்தது உங்களுக்கு? மாற்றம்னா அவ்வளவுதான். அவர் இருக்காரு. The energy is there always and his blessings and grace always there. He comes in mysterious ways. And like he says, எவ்வளவு படிச்சாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நாலேஜ்னு அதான் பாரதியாரோட வார்த்தை இருக்கு பாபு, அனுபவத்தால் பேரின்பம். அனுபவம் வேணும், அந்த அனுபவம் தான் இம்பார்ட்டன்ட்னு வர, ஞானம் இல்லை, அது அனுபவம் ஆகணும்னு வர. அது உங்களுக்கு அந்த இடத்துல ஆயிருக்கு இடத்துல. அண்ட் பிகாஸ் புக்ஸ் படிச்சா எல்லாம் அது ஒரு டைப், பட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன் லைஃப் தட்ஸ் வை இன் குட் ஆர் பேட், the more and more experiences you have, the more இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா எப்படி இருக்குன்னா பாபு, நீங்க வந்து பகவானை தேடி போல, பகவான் உங்களை தேடி வர மாதிரி இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் தான் ஆல்ரெடி இருக்காரு. ஆஸ்திரேலியா பார்த்ததுன்றீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சம்பவம் சொல்றீங்க. ட்ரௌனிங் இடத்துல வந்து யாரா இருந்தாலும் ஒரு ஷிவர் வரும். பட் அந்த இடத்துல சிங்க் ஆகிட்டு இருக்கும் போது யூஆர் ரைசிங் அப்னு போது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிகாஸ் like they say, you take one step, he'll give 1,000 steps. அவர் எடுத்து போவார் சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது தெரியாம இருந்திருக்கலாமே அப்படின்னு எப்போது தோணிருக்கா? when something doesn't happen, ஒரு 10 பேர் வருவாங்க, டோன்ட் வரி, எல்லாம் நெக்ஸ்ட் டைம் இதான், ஓகே ஒரு நாள் நல்லா இருக்கும், எல்லாம் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நீ தான் இருக்கிற, யாரும் இல்லை. 30 films ஐ ரிமெம்பர். டே ரிலீஸ் முன்னாலேயே எனக்கு ஏதோ சிக்னஸ் வரும். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும், எல்லாரும் ஃபோன் பண்ணி இது இருக்கா அப்படி சூப்பர். யுவர் மைண்ட் இஸ் நாட் தேர். யூ ஃபர்காட் அபவுட் தட் பிகாஸ் யூ ஆர் மோர் வரிட் அபவுட் யுவர் ஹெல்த் அந்த டைமில். லுக் அட் த மாயா பூபதி. அப்போ அதை மறக்கிறதுக்கு தான் அந்த வலி கொடுக்கப்பட்டதா? ஓஹோ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.